நாங்கள் இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோபு 42 அதிகாரம் 2 வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்பதே. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு அறிக்கை செய்வோம் என்பதே. யோபு எல்லாவற்றையும் இழந்து போனவராக இருக்கும்போது அவருடைய ஜெபம் மற்றும் நண்பர்களுடன் கூடிய அவருடைய தர்க்கம் இவையெல்லாம் நடக்கும் போதும் கூட கர்த்தர் மேல் தான் வைத்திருக்கிற விசுவாசம் யோபுவுக்கு சற்றும் குறையவில்லை. யோபுவின் போராட்டம் தன்னுடைய சூழ்நிலைகளுக்கு எதிராக இருந்தது. கர்த்தர் யோபுவுக்கு அநேக கேள்விகளை கேட்டு அவைகளுக்கு பதில் கொடுக்கும்போது யோபு தாழ்மை உள்ளவராக, கர்த்தாவே, தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தரை குறித்து முழு மனதுடன் வாயினால் அறிக்கை செய்கிறார். மற்றும் தன்னை ஒன்றுமில்லாதவனாகவும், நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் என் வாயினால் அளப்பினேன் என்கிறான் என்று தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி என்றெல்லாம் அறிக்கை செய்வது எவ்வளவு முக்கியமோ, அதே போல கர்த்தர் செய்ய போகிறதை அறியாதவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதும் முக்கியமானதாகும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய சித்தத்திற்குள்ளாக எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.